நம்ம அதிர்சரோட நடிப்புல உருவாகும் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால அதிர்சருடைய ரசிகர்கள் குஷியிலுமே இருக்காங்க. ஆனா சில தினங்களுக்கு முன்னாடி வெளியான விடாமுயற்சி போஸ்டர்ல பொங்கல் வெளியீடு அப்படின்னு குறிப்பிடப்படல. இதனால அதிர்சருடைய ரசிகர்கள் கொஞ்சம் குழப்பத்திலுமே இருக்காங்க. சொன்னபடி விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகுமா அப்படின்ற பதட்டத்துல தற்போதுமே இருந்துட்டு இருக்காங்க. சோ மகத்திருமேனி இயக்கத்துல அதிர்சர், த்ரிஷா, அர்ஜுன் ஆரவ் ஆகியோர் நடிப்புல உருவான திரைப்படம் தான் விடாமுயற்சி. லைக் தயாரிப்புல அனிருத் சருடைய இசையில உருவான இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வழியாக திரையில் வெளியாக இருக்கு. பல இழுபறிக்கு பிறகு பல தடைகளை கடந்துதான் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. சோ இதன் காரணமாகவே இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிய ரொம்பவே தாமதமும் ஆகியிருக்கு. இருந்தாலுமே படம் கண்டிப்பாக தரமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில கடந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் திரையில வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு, ஆனால் ஒரு சில காரணங்களால இந்த படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகல. அதனை தொடர்ந்து தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருப்பதாக அறிவிக்கவுமே பட்டிருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா சவாட்டிகா அப்படின்ற இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் இன்று மதியம் 1 மணிக்கு வெளியாக உள்ளதாக 2 நாளைக்கு முன்னாடி இந்த படத்துடைய இசையமைப்பாளரான நம்ம அனிருத் அவர்கள் அறிவித்திருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அப்போதுல இருந்து தற்போது வரைக்குமே சவாட்டிகா அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இந்திய அளவுல பல சாதனைகளை புரிஞ்சிருக்கா. இதற்கு முன்னாடி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக கூலி திரைப்படத்துல இருந்து முதல் சிங்கிள் ட்ராக் பாடலாக சிக்கிட்டு வைப் அப்படின்ற ஒரு பாடல் வெளியாச்சு. அந்த ஹேஷ்டாகுடன் இந்த ஹேஷ்டாக ஒப்பிட்டு ஏகே ரசிகர்கள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல கெத்து காட்டிட்டும் இருக்காங்க. சோ தலைவரை மிஞ்சிய ஏகே அப்படின்னு கமெண்ட் அடிச்சிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.